ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஜூன் 15 இரவு நெல்லை செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டது. அப்போது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் பொத்தேரி ரயில் நிலையம் இடையே இரவு 10 மணி அளவில் ரயில் சென்று கொண்டிருந்த போது சிக்னலில் பழுது ஏற்பட்டதை போல உணர்ந்த லோகோ பைலட் உடனடியாக ரயிலை நிறுத்திவிட்டு ரயில்வே சிக்னல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தகவல் அளித்தார். ஆனால் சிக்னல் பழுது எதுவும் இல்லை என தெரிய வந்த நிலையில் காட்டாங்குளத்தூர் பொத்தேரி இடையே இருந்த சிக்னலில் துணி கட்டப்பட்டிருந்ததை கண்டு RPF மற்றும் ரயில்வே போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இரவு ரோந்து போலீசார் சென்று பார்த்ததில் சிக்னலில் பச்சை நிற சிக்னல் காக்கி சட்டையால் மறைக்கப்பட்டிருப்பதை கண்டிருக்கிறார்கள். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசாருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியாக நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த 57 வயது பெண்மணி அசுதா என்பவரின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை அடையாளம் தெரியாத நபர் ஒருவன் பறித்துக் கொண்டு தப்பி உள்ளான் என புகார் எழுந்தது. சிக்னலில் காக்கி சட்டையை வைத்து மறைத்து ரயில் பெண் பயணியிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட நபர் யாராக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் ராஜன் தலைமையில் 10 தனிப்படைகள் அமைத்து காட்டாங்குளத்தூர் பகுதியை ஒட்டியுள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் காக்கிச் சட்டை அணிந்தபடி வாலிபர் ஒருவர் நடந்து செல்வதை கண்ட போலீசார் அதனைத் தொடர்ந்து கொருக்குப்பேட்டை வரை CCTVயை கண்காணித்து வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் குமரேசன் என்பவரை பிடித்தனர். இந்த நிலையில் அவரை தாம்பரம் ரயில்வே காவல் நிலையம் அழைத்து விசாரணை நடத்தினர். இதில் குமரேசன் மீது சென்னை சென்ட்ரல், கொருக்குப்பேட்டை, ராயபுரம் உள்ளிட்ட ரயில்வே காவல் நிலையங்களில் வழிப்பறி குற்ற வழக்குகள் இருப்பதும் குண்டர் காவல் தடுப்புச் சட்டத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவன் என்பதும் தெரியவந்தது. மேலும் நடத்திய விசாரணையில் இரவில் ஆட்டம், பகலில் தூக்கம் என்பதை போல பகல் நேரங்களில் ஆட்டோ ஓட்டுநராகவும் இரவு நேரங்களில் ரயில் பயணிகளின் உடைமைகள், விலை உயர்ந்த தங்கம் போன்ற நகைகளை வழிப்பறி செய்து வந்ததும் தெரிய வந்தது. சிக்னல் கம்பத்தில் ஏறி தன்னுடைய மற்றொரு காக்கிச் சட்டையை சிக்னலில் பச்சை நிறத்தை மறைத்தால் ஒதுக்குப்புறமாக ரயில் நின்றுவிடும். அந்த நேரத்தில் வழிப்பறி செய்து ஆட்டோவில் தப்பிக்கலாம் என்ற புதுவித டெக்னிக்கை பயன்படுத்தியதாகவும் ஆனால் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். காட்டாங்குளத்தூர் அஃபென்ஸ் வந்துட்டு 15ஆம் தேதி நைட்டு ஒரு 9:45 நெல்லை எக்ஸ்பிரஸ் எக்மோர்லேருந்து நெல்லை போகுது. காட்டாங்குளத்தூர் டு பொத்தேரி அந்த இடையில வந்துட்டு சிக்னலில் வந்துட்டு ட்ரெயின் ஸ்லோ ஆகுது. ஸ்லோ ஆகும்போது வந்துட்டு அந்த ட்ரெயினில் பயணம் செஞ்ச ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த டைமில் சிக்னல் ஸ்லோவாகும்போது இவர் ட்ரெயினில் வந்துட்டு ஏறி அஃபென்ஸ் பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணிடுறாரு உடனடியாகவே. புகார் வந்து நமக்கு உடனே அஃபென்ஸ் நடந்த உடனே ஒரு 10:15 நமக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துடுது. உடனே நம்ம டீம் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த நைட்டோட நைட்டாகவே வேலை செய்கிறோம். CCTV கேமரா தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். டவர் டம்ப் போடுறோம். CCTV கேமராவில் நமக்கு குற்றம் நடந்த அடுத்த ஒரு 4 நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு சஸ்பெக்ட் ஒருத்தர் வெளியே வர்றாரு. ஸோ அந்த சஸ்பெக்டை ஃபாலோ பண்ணி நம்ம அதில் அக்யூஸ்ட் செக்யூர் பண்ணிடுறோம். அவருக்கு ப்ரீவியஸ் கேசஸ் இருக்குது. சென்ட்ரல் சப்டிவிஷன் வந்துட்டு 6 கேஸ் இருக்குது. சேம் இதே ஸ்நாச்சிங் தான் ட்ரெயினில் பண்ணுற MO தான் அவருக்கு. கொருக்குப்பேட்டை தான் சென்ட்ரல் சப்டிவிஷனில் சென்ட்ரல் ரயில்வே PSலையும் இருக்குது, கொருக்குப்பேட்டை PSலையும் இருக்குது. MOவே நின்றுட்டு இருக்க ட்ரெயினில் ஏறி அடிக்கிறது தான் அவருடைய MO. நம்ம வந்துட்டு பிளாட்ஃபார்ம் பீட்டு போடுறோம், அடுத்தது ட்ரெயின் பீட் அனுப்புகிறோம். ஸோ இதை பாதுகாப்பு RPFல இருந்து வந்துட்டு நமக்கு RPF ஸ்ட்ரென்த்து இருக்குது. ஸோ பயணிகளுடைய பாதுகாப்புன்றது நம்ம ஸ்ட்ரென்த் அனுப்புகிறோம். அதில் வந்துட்டு நமக்கு ஒரு சம்பவம், குற்ற சம்பவம், இது வந்து அந்த சிக்னலில் அந்த ட்ரெயினில் நடந்த போன ஒரு நபர் கூட நமக்கு இதில் வந்துட்டு அஃபண்டராக இல்லை. கீழே இருந்த ஒரு நபர் வந்து ட்ரெயின் ஏறி தான் வந்துட்டு நமக்கு அஃபென்ஸ் பண்ணுறாரு. ஸோ சம்பவம் குற்றம் நடந்துச்சுன்னா இமீடியட்டாக நமக்கு தகவல் கொடுத்தாங்கன்னா நம்ம துரிதமாக செயல்பட்டு குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தது CCTV, டவர் டம்ப்பு இதெல்லாம் தான் வந்து போலீஸ்க்கு வந்துட்டு சாதகமாக இருக்கும். பொதுமக்களுக்கு என்ன வேண்டுகோள் அப்படின்னா, ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க, போலீஸ்கிட்ட வந்துட்டு எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. போலீஸ் ஹெல்ப்லைன் வந்து GRP ஹெல்ப்லைன்
1512 அதுக்கு வந்துட்டு இமீடியட்டாக தகவல் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு தகவல் வந்து துரிதமாக நம்ம வந்து செயல்படுத்த முடியும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு பொதுமக்கள் வந்து எனக்கு ப்ராப்பர்ட்டி கம்மியாக தான் போச்சு, அதுக்காக நான் வந்து போலீஸில் வந்துட்டு அடுத்தது கோர்ட்டுக்கு நம்ம சுத்த வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுக்குறதில்ல. அதாவது ப்ராப்பர்ட்டி மட்டும் கிடையாது, சில ட்ரெயினில் போகும்போது பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்குது, மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பெண்கள் வந்து பயத்தோடு வந்துட்டு வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. ஸோ குற்றம் நடந்துச்சுன்னா அதை வந்து வெளியே கொண்டு வந்து எங்களோட பார்வைக்கு வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம். பொதுமக்களோட பாதுகாப்பும் நம்ம என்ஷூர் பண்ண முடியும். மேலும் கைது செய்யப்பட்ட குமரேசனோடு வேறு யாருக்காவது இக்குற்றத்தில் தொடர்பு உள்ளதா எனவும் அடுத்த கட்ட விசாரணையை ரயில்வே காவல்துறையினர் துவக்கி இருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாஸ்கருடன் செய்தியாளர் வினோத்குமார். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.